வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம உளுந்து போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்நாக் மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி. பச்சரிசி சேர்த்தோம்னா போண்டா நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போது உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு பவுலில் போட்டுட்டு இதை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சுருக்கேன். இதை நம்ம கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஊற வச்ச உளுந்தை கிரைண்டரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். நிறையா தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ இந்த உளுந்து கொஞ்சம் அரைபடட்டும். இந்த ஸ்டேஜில் போண்டாக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். உப்பு இப்போவே சேர்க்கறதுனால நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை. அந்த உப்புலையே கொஞ்சம் நீர்த்துட்டு வர்றதுனால அந்த இதுலேயே நல்லா அரைப்பட்டுரும். இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி உருட்டுற அளவுக்கு நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா லைட் வெயிட்டாக இருக்கும். இப்போ மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்குன தேங்காய் பீசஸ், ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். ஒன்று போல் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். உப்பு ஆல்ரெடி நம்ம சேர்த்துட்டோம், அதனால் இப்போ சேர்க்க தேவையில்லை. இந்த போண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு எண்ணெயை கடாயில் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் கையை தண்ணியில் நனைச்சிட்டு மாவை இப்படி எடுத்து உருட்டி எண்ணெயில் போட்டுடணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம மாவு எடுக்கும்போது கையை தண்ணியில் நனைச்சிட்டு இப்படி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டி உருட்டி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததும் நல்லா அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விடணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒன்று போல் வேகும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் சீக்கிரம் கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை பொரித்து எடுக்கணும். இப்போது எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. மொறுன்னு தெரியுது பார்க்கும்போதே. இப்போது இதை எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லா மாவுலேயும் நம்ம போண்டா போட்டுடலாம். அவ்வளோதான். ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியான உளுந்து மாவில் செஞ்ச போண்டா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா தமிழ் ஃபுட் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.